Dear cuties, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் பார்ட் 2 பூக்கும் தாவரங்களின் புற அமைப்பியலிலே பாகம் 2 பார்க்க இருக்கிறோம். About a leaf and the inflorescence. இலையினை பற்றியும் அஞ்சலி சின்ன பாயங்கிலிங்கிற மாதிரி மஞ்சரியினை பற்றியும் காண இருக்கிறோம். So leaf எல்லாம் உங்களுக்கு தெரியும். And the inflorescence, பூங்கொத்து, மஞ்சரி, இது இரண்டை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். Leaf பற்றியும் உங்களுக்கு தெரியும். Leaf may be defined as a green flat dorsiventral outgrowth of the plant body அப்படின்னு சொல்லுவாங்க. தாவரத்தின் மேல் கீழ் வேறுபாடுள்ள ஒரு உறுப்பாக இருப்பது இலை. It show dorsiventral differentiation. மேல்புற கீழ்ப்புற வேறுபாடுடன் காணப்படும். And leaves are the primary organs of photosynthesis. ஒளிச்சேர்க்கைக்கு உகந்த உறுப்பு, ஒளிச்சேர்க்கையினை செய்யக்கூடிய முதன்மை உறுப்பாகவும் இருப்பது இந்த இலை என்பது உங்களுக்கு தெரியும். இந்த லீஃப்ல ரெண்டு டைப் படிச்சிருப்பேன். ஒன் இஸ் டைகோட், another is monocot. டைகோட்ல வேற மாதிரி இருப்பா, மோனோகாட்ல வேற மாதிரி இருப்பா, இருவத்தலை ஒரு வித்தலையில வேற மாதிரி இருக்கும்னு உனக்கு தெரியும். ஒரு லீஃபோட ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டோம்னா அதுல என்ன இருக்கும்? மூணு பார்ட் இருப்பா. ஒன் இஸ் த லீஃப் பேஸ், செகண்ட் இஸ் த petiole, தேர்ட் இஸ் த லீஃப் பிளேட் ஆர் த லேமினா. ஒரு இலையினை எடுத்துக்கொண்டோம் என்றால் மூணு பாகம் இருக்கும். ஒன்று லீஃப் பேஸ், இலை அடிப்பகுதி, செகண்ட் இஸ் petiole, இலை காம்பு, தேர்ட் இஸ் த லீஃப் பிளேட் ஆர் த லேமினா, இலை தாள் என்ற மூன்று பாகங்கள் காணப்படும். The portion of the leaf connected in the nodal region of the stem is said to be leaf base. இலையோட எந்த பகுதி ஸ்டெம்ல ஒட்டின்னு இருக்கோ, the portion of the leaf connected in the stem, தண்டுடன் ஒட்டி கொண்டிருக்கின்ற பகுதிக்கு leaf base என்று பேர். The stalk of the leaf is said to be petiole. இலை காம்பினை தமிழ்ல இலையின் காம்பானது இலை காம்பு என்று அழைக்கப்படும். The green flat expanded portion of the leaf is said to be leaf blade or the lamina. இலையின் அகன்ற தட்டையான இலை பரப்பிற்கு இலை தாள் என்று பெயர். The green flat expanded portion of the leaf is said to be the leaf blade or the lamina. இலையின் தட்டையான அகன்ற பரப்பிற்கு இலை தாள் என்று பெயர். And this leaf blade or a lamina with midrib veins and veinlets. இந்த இலைத்தாளிலே மைய நரம்பு காணப்படும், பக்க நரம்புகள் காணப்படும், துணை நரம்புகள் காணப்படும். This midrib veins and veinlets are nothing but the vascular tissues or the conducting tissues, also known as the skeleton of the leaf blade. இலையிலே காணப்படுகின்ற மைய நரம்பு, பக்கவாட்டு, சின்ன நரம்பு எல்லாமே வாஸ்குலர் திசுக்களை குறிக்கும். Veins and veinlets are nothing but the vascular tissues or the conducting tissues. இதை வெட்டி பார்த்து எல்லாம் அது உள்ளதான் xylem-உம் phloem-உம் இருப்பான். And also known as the skeleton of the leaf blade. இலையோட எலும்பு கூடு என்று அழைக்கப்படுவது இந்த midrib veins and veinlets அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோ. இது பேஸ் ராக்குட்டி. அப்புறம் பார்த்தோன்னு வச்சுக்கோ, ஏன் இந்த லீஃப் பேஸ் நேம் பார்த்தியோன்னோ, in monocot sheathing leaf base is present. ஒருவத்தலை தாவரங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் இலை தாளானது, இலை அடியானது இலை உரையாக மாறி இருக்கும். லீஃப் பேஸ் இஸ் modified into leaf sheath. வாழை மரத்துல இலைய பிச்சேனா கீழே பட்டை மாரி ஒன்று வருது பத்தியோன்னோ, அது லீஃப் ஷீத். அப்ப லீஃப் பேஸ் இஸ் மாடிஃபைட் இன்டு லீஃப் ஷீத் இன் மோனோகாட். ஒருவத்தலை தாவரங்களில் இலை அடிப்பகுதியானது இலை உரையாக மாறி இருக்கும் என்பதை ஞாபகத்தில் கொள். சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கணும், அப்படியே கேட்டுட்டே இருக்கக்கூடாது. வேற என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றேன். In Fabaceae, in leguminous plants, the leaf base is somewhat swollen in nature. We are calling it as pulvinous leaf base. அதாவது Fabaceae பருப்பு வகை தாவரங்களின் பருப்பு வகை தாவர குடும்பத்திலே இலை அடியானது சற்று பருத்து காணப்படும். அதுக்கு இங்கிலீஷ்ல பல்வைனஸ் லீஃப் பேஸ், ஸ்வெல்லன் லீஃப் பேஸ்னு பேரு. தமிழ்ல அதை புல்ல இலையடி என்று அழைப்பார்கள். ஸ்டாக் ஆஃப் த லீஃப் ஏற்கனவே சொன்ன petiole, இலையோட காம்புக்கு இலை காம்புன்னு பேரு. சில பேர்கிட்ட இலை காம்பு இருப்பா, அதுக்கு இங்கிலீஷ்ல petiolate பேரு. சில இலையில காம்பு இருக்காது, அதுக்கு sessile பேரு. Leaf with petiole, petiolate. Leaf without petiole, sessile. இலை காம்புடன் இருந்தால் காம்புடைய இலை, இலை காம்பு இல்லாமல் இருந்தால் காம்பிலி.
Without காம்பு, காம்பிலி என்று அழைக்கப்படும். வினோத் காம்பிலி அல்ல. அவன் சச்சின் டெண்டுல்கரோட ஃப்ரெண்டுன்னு தெரியும். 2 பேரும் சூப்பராக கிரிக்கெட் மேட்ச் விளையாடுவான். நிறையா டபுள் செஞ்சுரி வினோத் காம்பிலி நம்ம இந்தியா டீமுக்கு போட்டிருக்காருங்கிறது உனக்கு தெரியும். அது காம்பிலி, அது வினோத் காம்பிலி, திஸ் இஸ் காம்பிலி, செசாயில் என்பதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வேற என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த லீஃப் எடுத்துட்டு எல்லாம் at the base of the leaf, 2 green colored leaf-like projections are present. At the base of the leaf, 2 green colored leaf-like projections are present, namely the stipules. இலையின் அடிப்பகுதியிலே இலையினை ஒத்த 2 சிறு புற வளரிகள் காணப்படும். அதுக்கு இலையடிச்சதல்னு பேர். At the base of the leaf, 2 green colored leaf-like structures are seen, projections are seen. அவளுக்கு ஸ்டிப்யூல்ஸ்னு பேர். இலையின் அடிப்பகுதியிலே இலையனை ஒத்த 2 சிறு புற வளரிகள் காணப்படும். அதற்கு இலையடிச்சதல் என்ற பெயர். Stipules are present in dicot and stipules are generally absent in monocot. இலையடிச்சதல்கள் பொதுவாக இருபுத்தலை தாவரங்களில் காணப்படும், ஒருவித்தலை தாவரங்களில் காணப்படாது. stipulate leaves are present in dicot, stipulate leaves are present in monocot என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். ஓகே, இதாப்பா நம்ம பேஸா இலையில தெரிஞ்சுக்க வேண்டியது. நான் என்னென்ன சொன்னேனோ அதை அப்படியே கொஞ்சோண்டு ஞாபகப்படுத்திக்கோ. ஞாபகப்படுத்தினேன்னா ஒரு 2 minutesல we go to the next. ஓகே ரைட், இதை கொஞ்சம் பார்த்து என்னடா ஓடி போகுது 1 minute. இதான் குட்டி நம்ம லீஃப்ல இன்ட்ரோடக்ஷன்ல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. இதெல்லாம் நீ படிச்சது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் என்ன வேற என்ன முக்கியம்? டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ். லீஃப் ஜெனரலி 2ஆ பிரிச்சிருக்கா அப்படின்னு உனக்கு தெரியும். சிம்பிள், உனக்கு தெரிஞ்சதுதான். ஒன்னுக்கு பேரு சிம்பிள் லீஃப்னு பேரு, இன்னொன்னுக்கு காம்பவுண்ட் லீஃப்னு பேரு. இங்கேயே காம்பவுண்ட் லீஃப் பார்த்துக்கலாம். சிம்பிள் லீஃப் அப்படின்னா தமிழ்ல தனி இலை என்று கூறுவார்கள். காம்பவுண்ட் லீஃப்னா கூட்டிலை என்று கூறுவார்கள். சிம்பிள் லீஃப்னா என்ன சார்? ஸ்டாக் ஆஃப் த லீஃப் ஆர் த petiole with only one leaf blade, we are calling it as simple leaf. இலை காம்பிலே ஒரே ஒரு இலை தாரானது காணப்பட்டது என்றால் அதற்கு தனி இலை என்று பெயர். petiole with only one leaf blade or the lamina. இலை காம்பிலே ஒரே ஒரு இலைத்தாள் காணப்படுதல். The stalk of the leaf with more than one leaf blades. இலை காம்பிலே ஒன்றிற்கும் மேற்பட்ட இலைத்தாள்கள் காணப்பட்டால், இந்த குட்டி குட்டியா இருக்கிறதுக்கு லீஃப் லெட்னு சொல்லுவா. சிற்றிலை என்று அழைக்கப்படும். அதுக்கு காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு பேர். So petiole with only one leaf blade, simple leaf. Petiole with more than one leaf blades, we are calling it as compound. ஒரே ஒரு இலைத்தாள் காணப்படுதல், ஒன்றிற்கும் மேற்பட்ட இலைத்தாள் காணப்படுதல். இந்த காம்பவுண்ட் லீஃபை 2ஆ பிரிச்சிருக்கா. ஒன் இஸ் பின்னேட்லி காம்பவுண்ட், சிறகு கூட்டிலைன்னு பேர், ரெக்க மாதிரி இருக்கும். இன்னொன்னு பால்மேட்லி காம்பவுண்ட், அங்கை வடிவ கூட்டிலைன்னு பேர், உள்ளங்கையில் விரல்கள் இருப்பதை போன்றிருத்தல். இதான் லீஃப்ல நீ சிம்பிளா தெரிஞ்சுக்க வேண்டியது பேஸ். அப்புறம் ஃபிலோடாக்சி. ஃபிலோடாக்சி போறதுக்கு முன்னாடி லீஃபோட ஃபங்க்ஷன்ஸ் உனக்கு சொல்லலை. லீஃபோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இலையின் பணிகள் என்ன? First function, photosynthesis. The primary organs of photosynthesis, ஒளிச்சேர்க்கையினை மேற்கொள்ளும். Second, transpiration, loss of water in vapor form. நீரானது ஆவியாக இழக்கப்பட்டது என்றால் அதற்கு நீராவி போக்கு என்று பெயர். Third is gases exchange, வாயு பரிமாற்றம். ஆக்சிஜன் உள்ள போவா, கார்பன் டை ஆக்சைடு வெளில வருவா, கார்பன் டை ஆக்சைடு உள்ள போவா, ஆக்சிஜன் வெளில வருவா. gases exchange, இது மூணையும் தான் லீஃப் பண்ணுவா. அப்போ photosynthesis, transpiration and gases exchange, the functions of leaf. ஒளிச்சேர்க்கை, நீராவி போக்கு மற்றும் வாயு பரிமாற்றம். பிரையோஃபில்லம்னு ஒரு பிளான்ட் கேள்விப்பட்டிருப்பேன். அதுல லீஃப்ல உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இட் ஆல்சோ அண்டர்கோ வெஜ் ப்ராபகேஷன், உடல இனப்பெருக்கத்திலும் ஈடுபடும் என்பது உங்களுக்கு தெரியும். Now we come to the phyllotaxy. Phylum means leaf, taxis means arrangement. The mode of arrangement of leaves on the stem is said to be phyllotaxy. Phylum means a leaf, taxis means arrangement. The mode of arrangement of leaves on the stem is said to be phyllotaxy. அப்ப தண்டிலே இலைகள் அமைந்திருக்கும் முறைக்கு இலை அமைவு என்று பெயர். ஆல்டர்னேட், ஆப்போசிட், டெர்னேட், வேர்ல்ட், ரேடிக்கல், நிறைய phyllotaxyலாம் இருக்கு. பட் உன் புக்ல 3 தான் கொடுத்துருக்கா NCERT பிரகாரம். One is alternate phyllotaxy. Alternate phyllotaxy மாற்றிலை அமைவு என்று கூறுவார்கள். Node with one leaf.
கணுவிலே ஒரே ஒரு இலையானது காணப்பட்டது என்றால் அதற்கு மாற்றிலை அமைவு என்ற பெயர். நோட் with one leaf is called alternate. கணுவிலே ஒரே ஒரு இலை காணப்படுதல். நோட் with two leaves, கணுவிலே இரண்டு இலைகள் காணப்படுதல், அதுக்கு ஆப்போசிட் பேர். நோட் with more than three leaves, மூன்றிற்கும் மேற்பட்ட இலைகள் ஒரு கணுவிலே காணப்பட்டது என்றால் அதற்கு வட்ட அமைவு என்ற பெயர். நோட் with one leaf, alternate, மாற்றிலை அமைவு, கணுவிலே ஒரு இலை காணப்படும். நோடு with two leaves, கணுவிலே இரண்டு இலைகள் காணப்படும், அதுக்கு ஆப்போசிட் மாற்றிலை அமைவு, எதிரிலை அமைவு என்ற பெயர். தேர்ட் இஸ் நோடு with more than three leaves, கணுவிலே மூன்றிற்கும் மேற்பட்ட இலைகள், மூணு இலை இருந்தால் அதுக்கு டெர்னேட்னு பேர். நோடு with three leaves, டெர்னேட், அரளி செடியில் இருக்கும், நீரியம் ஒடேரம். மோர் தேன் த்ரீ லீவ்ஸ், மூன்றிற்கு மேல இலை இருந்ததுன்னா அதுக்கு வேர்ல்டு பிலியோடாக்சி, வட்ட அமைவு என்ற பெயர். மாற்றிலை அமைவு, கணுவிலே ஒரு இலை காணப்படும். எதிரிலை அமைவு, கணுவிலே இரண்டு இலை காணப்படும். வட்ட அமைவு, கணுவிலே மூன்றிற்கும் மேற்பட்ட இலைகள் காணப்படும். நோடு with one leaf, நோடு with two leaves, நோடு with more than three leaves. மூணு லீஃப் இருந்தால் அதுக்கு டெர்னேட் பிலியோடாக்சின்னு பேர், மூவிலை அமைவு என்று கூறுவார்கள். இதை தவிர ரேடிக்கல் பிலியோடாக்சி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இங்க தரல, இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ஆல்டர்னேட்டிவ் எக்ஸாம்பிள் China rose, mustard and sunflower. ஆப்போசிட் எக்ஸாம்பிள் calotropis and கோவா, எருக்கு மற்றும் கொய்யாப்பழம். வேர்ல்டு பிலியோடாக்சி எக்ஸாம்பிள் ஆல்ஸ்டோனியா. இந்த பிலியோடாக்சியோட அட்வான்டேஜ் என்ன, இதோட யூஸ் என்ன? The main function of phyllotaxy is to prevent overcrowding and shading of leaves. இலைகள் நெருக்கமாக அமைவது தடுக்கப்படும், சூரிய ஒளி ஒழுங்காக கிடைக்க உதவும். So it prevent overcrowding and shading of leaves. அப்படின்னா நெருக்கமாக அமைதல் தடுக்கப்படும், நிழல் படிதல் தடுக்கப்படும். It helps the plant to get more sunlight and air. அதிக அளவு சூரிய ஒளியும் காற்றும் கிடைப்பதற்கு இது உதவும். இதுதான் பிலியோடாக்சியோட அட்வான்டேஜ், யூசஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ, இலை அமைவின் நன்மைகள். Next we come to the modification of leaves. மாடிஃபிகேஷன் போறதுக்கு முன்னாடி இன்னொன்று நீ ஞாபகம் வச்சுக்கலாம், அது பின்னாடி வரும்னு நினைக்கிறேன், வருவாங்க பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் டென்ட்ரல்ஸ் அப்படின்னா பற்று கம்பி ஏறுகொடின்னு சொல்லுவா. லீஃப் இஸ் மாடிஃபைடு இன்டு டென்ட்ரல், அதாவது அந்த செடியோட ஸ்டெம்லாம் வீக்காக இருக்கும். ஸோ இட் இஸ் அனேபிள் டு ஸ்டாண்ட் எரெக்ட், நிமிர்ந்து நிற்க முடியாது. அப்போ அவளோட பட்ஸ், ஆக்சலரி பட் அது மாதிரிலேருந்து என்ன ஆகும்னா இது மாதிரி பற்று கம்பிகள் உருவாகும். சில பேர்ல லீஃபே அது மாதிரி மாறி இருக்கலாம், சில பேர்ல ஆக்சலரி பட்டு மாறி இருக்கலாம், சில பேர்ல டெர்மினல் பட்டு மாறி இருக்கலாம், எது வேணாலும் மாறி இருக்கலாம். அப்புறம் எடுத்துனோம்னா ஸ்பைன்ஸ். ஸ்பைன்ஸுக்கு எக்ஸாம்பிள் உனக்கு தெரிஞ்சது தான், கேக்டஸ் படிச்சிருப்பேன், சப்பாத்தி கல்லி, அது ஸ்பைன்ஸுக்கு எக்ஸாம்பிள் வரும். அதில் லீவ்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு ஸ்பைன்ஸ் டு செக் ஆர் ரெடியூஸ் த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். நீராவி போக்கின் வீதத்தை குறைப்பதற்காக அந்த இலையானது முட்களாக மாறி இருக்கும்னு தெரியும். ஃபில்லோக்ளேடுக்கு நம்ம ஸ்டெம் படிக்கிறப்ப எக்ஸாம்பிள் படித்தோம், லீஃப் லைக் ஸ்டெம், அப்போ படிச்சிருப்பேன். அப்போ அந்த சப்பாத்தி கல்லியில் இருக்கக்கூடிய முள்ளுருக்கு பற்றி ஒன்றும், இட் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் வாட் அப்படிங்கிறத மறந்துடாத, லீஃப். அப்புறம் எடுத்துனோன்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப். மாடிஃபிகேஷன் லீஃப் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீனேஷன் ஒன்று அது இங்கே இல்லை, கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். டைப்ஸ் ஆஃப் லீஃப், ஸ்ட்ரக்சர் ஆஃப் லீஃப் வந்தோமா, இதில் நீங்கள் வீனேஷன்னும் இந்த இடத்துல கொஞ்சோண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. வீனேஷன்னா நரம்பமைப்புன்னு பேர். The mode of arrangement of veins and veinlets in the leaf blade or the lamina is said to be venation. இலைத்தாளிலே இலை நரம்புகள் அமைந்திருக்கும் விதத்திற்கு நரம்பமைவு என்று பெயர். அதில் ரெண்டு டைப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ரெட்டிகுலேட் வீனேஷன், அதாவது ரெட்டிகுலேட் வீனேஷன்னா வலை பின்னல் நரம்பமைவுன்னு சொல்லுவா, அது டைகாட்ல இருக்கும், இருபத்தலை தாவரங்களில் காணப்படும். அண்ட் பேரலல் வீனேஷன், பேரலல் வீனேஷன் அப்படின்னா இணைப்போக்கு நரம்பமைவுன்னு பேர், அது மோனோகாட்ல இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் எடுத்துனோன்னா மாடிஃபிகேஷனுக்கு அப்புறமா அதோட கண்டினியூவேஷன், ஃபில்லோட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கோம். ஃபில்லோட் அப்படின்னா மாடிஃபைடு petiole or the primary rachis perform the function of leaf photosynthesis is said to be phylloid. இலையின் பணியாகிய ஒளி சேர்க்கையினை இலை காம்பானது, கூட்டிலை காம்பானது செய்தது என்றால் அதற்கு ஃபில்லோட்னு பேர். ஃபில்லோக்ளேட் ஒன்று படித்தோம், லீஃப் லைக் ஸ்டெம்னு பேர். இங்கே ஃபில்லோடுனா லீஃபோட ஃபங்க்ஷனை அதுக்கு கீழே இருக்க petiole ஆர் த பிரைமரி ரேச்சஸ்
பண்ணிட்டுனா அதுக்கு பேர் ஃபில்லோடு பேர். அகேஷியா மெலனுசைலான் ஒரு ஆஸ்திரேலியன் அகேஷியா அப்படின்னு சொல்லுவோம். அது எக்ஸாம்பிள். அப்படின்னா என்ன சார்? இந்த செடி இதை மட்டும் பாரு, நிறையா குழப்பல, இதை மட்டும் பாரு, இதை இல்லைன்னு இதை பாரு, கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அகேஷியா மெலனுசைலான் இஸ் an example for xerophytic plant. இது ஒரு வரல் நில தாவரமாகும். It possesses bipinnately compound leaf. Bipinnately compound leafனா ரெண்டு சைடும் சிற்றிலைகள் காணப்படும். இந்த பக்கம் ஒரு பின்னே, இந்த பக்கம் ஒரு பின்னே, ரெண்டு சைடும் ரெக்க கட்டி பறக்குது ஐயா, அண்ணாமலை சைக்கிள் ரேஞ்சில் இருந்தால் அதுக்கு பைபின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் பேர். இது ஃபுல்லாத்துக்கு பேர் காம்பவுண்ட் லீஃப், கூட்டிலை என்று கூறுவார்கள். இதுக்கு பேர் கூட்டிலை காம்பு, பிரைமரி ராச்சஸ்ன்னு பேரு. இதுக்கு பேர் செகண்டரி ராச்சஸ்ன்னு பேர். இது முதலாம் நிலை ராச்சஸ் என்று அழைக்கப்படும். இது இரண்டாம் நிலை ராச்சஸ், அதாவது கூட்டிலை காம்புன்னு பேர். இப்ப ரெண்டு சைடு ரெக்க கட்டி பறக்குதையா, அண்ணாமலை சைக்கிள் மாதிரி இருக்கா. During summer season, all these leaflets are shed. இந்த ரெண்டு பக்கமும் இருக்கு பாருங்களேன், இந்த பைபினேட்லி காம்பவுண்ட் லீஃப் இரு பக்க சிறகு கூட்டிலைன்னு சொல்லுவான். இதுல இருக்க எல்லா லீஃப்லெட்டும் கொட்டி போயிடும். டு செக் the rate of transpiration, to reduce the rate of transpiration. நீராவி போக்கின் வீதத்தை குறைப்பதற்காக இந்த லீஃப்லெட் எல்லாம் கீழே விழுந்துரும். அப்ப யார் போட்டோசிந்தசிஸ் பண்றது? அப்ப என்ன ஆகும்னா அதோட பீட்டியோல் பிரைமரி ராச்சஸ், முதலாம் நிலை ராச்சஸ் கிரீன் கலரா இருந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணும், ஒளிச்சேர்க்கை பண்ணும். So here in the summer season, the photosynthetic activity carried out by the primary ratches. கோடை நாட்களிலே சிற்றிலைகள் எல்லாம் கீழே விழுந்த பிறகு இந்த முதலாம் நிலை ராச்சஸ் என்று அழைக்கப்படுகின்ற கூட்டிலை காம்பானது தடித்து பச்சையாக மாறி ஒளிச்சேர்க்கையினை மேற்கொள்ளும். அது மாதிரி பிரைமரி ராச்சஸோ பீட்டியோலோ போட்டோசிந்தசிஸை பண்ணிட்டுனா அதுக்கு ஃபில்லோடு பேர். கூட்டிலை காம்பு முதலாம் நிலை கூட்டிலை காம்போ அல்லது இலை காம்போ ஒளிச்சேர்க்கையினை செய்தது என்றால் அதற்கு ஃபில்லோடு என்று பெயர். இது நீ முக்கியமாக ஞாபகம், தமிழ்ல இலை தொழில் இலை காம்பு என்று சொல்லுவார்கள். இங்கிலீஷ்ல மாடிஃபைடு பீட்டால் ஆர் த பிரைமரி ராச்சஸ் பர்ஃபார்ம் த ஃபங்க்ஷன் ஆஃப் லீஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் தட் டு பி ஃபில்லோடு. இலையின் ஒலியாகிய ஒளிச்சேர்க்கையினை கூட்டிலை காம்பு செய்தல். அப்புறம் எடுத்துனோம்னா ஃபுட் ஸ்டோரேஜ். உங்களுக்கு தெரியும், வெங்காயம் இருக்கு போறோங்களே, ஆலியம் சீப்பா என்று அழைக்கப்படுகின்ற வெங்காயம். நீ எதுக்கு படிச்சிருப்பேன்னா குமிழத்துக்கு எக்ஸாம்பிளா படிச்சிருப்பேன். இது ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும். பூண்டு நம்ம சாப்பிடுவோம், ஆலியம் சட்டாயவம் என்கின்ற பூண்டு உங்களுக்கு தெரியும், கார்லிக். இவா ரெண்டு பேர்லயும் என்ன ஆகும்னா லீஃப் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுவா. இலையானது உணவினை சேமிக்கின்ற பணியினை செய்யும். ஸோ இது ஒரு மாடிஃபிகேஷன் நீங்க வச்சுக்கணும். அப்புறம் மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப்ல பிக்சர் பிளான்ட் ரெண்டு எக்ஸாம்பிள் ஞாபகம். ஒன் இஸ் a Venus fly trap, another is an appendix. இது வீனஸ் ஃப்ளை ட்ராப் பாருங்களேன், இந்த நடுவில் கேப் இருக்கும், இங்கே தான் பூச்சி மாட்டிக்கும். இது பாருங்களேன், இந்த குடுவை மாதிரி இருக்கு பாருங்களேன், இது உள்ள பூச்சி மாட்டிக்கும். ஏவா பூச்சி திங்கிறா? Pitcher plant or the insectivorous plant grown in soil where nitrogen deficiency is seen. இத்தாவரங்கள் வளரக்கூடிய சதுப்பு நிலப்பகுதியிலே நைட்ரஜன் ஊட்டச்சத்தானது குறைவாக காணப்படும். All these pitcher plants, the leaf blade or the lamina is modified into pitcher. இந்த பூச்சி உண்ணும் தாவரங்களிலே இலை தாள் தான் பூச்சியை பிடிப்பதற்காக மாற்றமடைந்திருக்கும். இது லீஃப் பிளேட் ஒரு லாமினா, இதான் பிக்சர் மாதிரி இருக்கும். இது பிக்சர் குடுவை சொல்லுவோம். இது ஃப்ளை ட்ராப், வீனஸ் ஃப்ளை ட்ராப் சொல்லுவோம். இது பார்த்தோன்னு பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அழகா இருந்தோன்னா இது உள்ள நெக்டர் செக்ரீட்டிங் கிளாண்ட் அண்ட் என்சைம் செக்ரீட்டிங் கிளாண்ட் இருக்கும். நொதிகளை சுரக்கக்கூடிய, தேனினை சுரக்கக்கூடிய சுரப்பிகள் காணப்படும். இதை பார்த்தோன்னு பூச்சி பூன்னு நினைச்சுன்றோம். தேனு குடிக்கா பூச்சி வேந்தோ வேந்தலா, அப்படியே தேனு குடிக்க பூச்சி சுவாங்கின்னு பறந்து வருவா. உள்ளே தானே பூச்சி என்டர் என்ட்ரல்லோ டெங்குன்னு இங்க உள்ள ஓடி வந்துடுவா. ஜூஸ் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க நெக்டரை குடிச்சுட்டு இருப்பா, தேனை குடிச்சுட்டு இருப்பா. அப்படியே சுத்துவா. தேன் நிறையா குடிச்ச உடனே தொட்டாச்சு நீங்க மாதிரி இந்த லிட்டு டபக்குன்னு மூடிடும். தேனை தானே பூச்சி குடிச்சோ குடிச்சலாம், மப்பு தானே தட்டி தட்டோ தட்டலோ, லிட்டு தானே மூடி மூடலோ, பூச்சிக்கு தான் சங்கு ஊதல்லோ. இது மாதிரி பூச்சி வாங்கின உக்காந்த உடனே இது டபக்குன்னு இங்க மூடின்றோம்.
இது டபக்கு நீங்க மூடிடணும். சீ பாவண்டா அப்படியே எனக்கே சொல்றப்ப அழுகா வந்துடா அப்படி மூடிக்கிறப்ப பூச்சி ஆக்சிஜன் இல்லாம சீ பாவம் பிராணனை விட்டுடும், செத்து போயிடும். இவாள்கிட்ட புரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ் இருப்பா, புரோதத்தை சிதைக்கக்கூடிய நொதிகள் காணப்படும். அதை டைஜஸ்ட் பண்ணி இன்செக்டை டைஜஸ்ட் பண்ணி இட் கெட் நைட்ரோஜினஸ் ஃபுட் மெட்டீரியல், நைட்ரஜன் ஊட்டப்பொருளை பெறும். ஸோ இது மாதிரி பூச்சியை பிடிச்சி திங்கிறதுக்கு கார்னிவோர்ஸ் நம்ம சொல்லுவோம், அனிமலை சாப்பிட்றவா. அதே மாதிரி இது கார்னிவோரஸ் பிளான்ட்னு வச்சுக்கலாம். பூச்சியை தின்னு அவளோட பாடியை டைஜஸ்ட் பண்ணி தங்களுக்கு வேணுங்கிற நைட்ரஜனை எடுத்துப்பான். So this insectivorous plants derive nitrogenous food materials by digesting the body of the insects. பூச்சிகளின் உடலை சிதைத்து தமக்கு தேவையான நைட்ரஜன் ஊட்ட பொருட்களை இவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது இன்ஃப்ளோரசன்ஸ். இன்ஃப்ளோரசன்ஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டியுண்டு பிரேக்கு, அதை கொஞ்சம் நீங்க ஞாபகப்படுத்தினா இதுக்கு வரலாம். ஓகே டியர் குட்டீஸ், now we come to the inflorescence. தனியா இருந்தா பூ சொல்லுவாடா, பூங்கொத்து, சத்தியமூர்த்தி மூஞ்சியில குத்து, பூங்கொத்துக்கு இன்ஃப்ளோரசன்ஸ் பேர். Flowers are present in clusters in a common axis. We are calling it as inflorescence. மலர்கள் கூட்டமாக கொத்தாக ஒரு பொதுவான அச்சில் அமைந்திருந்தால் அதற்கு மஞ்சரி என்ற பெயர். ஸ்டேட் போர்ட்ல மஞ்சரிக்கே ஒரு 15 பக்கம் கொடுத்திருப்பான். Racemose manjari, Racemose inflorescence, Cymose inflorescence, special type, mixed type, Racemல ஒரு 10-12 டைப்பு, Cymல ஒரு 6-7 டைப்பும் நிறையா கொடுத்துருப்பான். இங்கே அவ்வளோலாம் போல. ஸோ இதை நீ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ, வேணும்னா அதை பற்றின நிறையா நம்ம பார்ப்போம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம். ஸோ Racemose inflorescence, Cymose inflorescence. அப்போ இன்ஃப்ளோரசன்ஸ்னா என்ன? ஃப்ளவர்ஸ் ஆர் present in clusters in a common axis. மலர்கள் கூட்டமாக கொத்தாக ஒரு பொதுவான அச்சில் அமைந்திருந்தால் அதற்கு மஞ்சரி என்று பெயர். இதுல 2 டைப் தான் ரொம்ப முக்கியம். அது போறதுக்கு முன்னாடி the central axis of the inflorescence is said to be rachis or peduncle and stalk of the flower is said to be pedicel. மஞ்சரியின் காம்பினை மஞ்சரி காம்பு என்று அழைப்பார்கள், மலர் காம்பினை மலர் காம்பு என்று அழைப்பார்கள். தமிழ்ல ஈஸி. இங்கிலீஷ்ல the central axis of the inflorescence as well as compound leaf is said to be rachis or peduncle and stalk of the flower is said to be pedicel. இது மஞ்சரி காம்பு, இது மலர் காம்பு. இப்ப 4 டைப் இருக்கா. one is raceme, another is cyme, இன்னொன்னு ஸ்பெஷல் டைப், இன்னொன்னு மிக்சட் டைப். இப்ப இத ரெண்ட பத்தி மட்டும் நீங்க தெரிஞ்சிட்டா போறோம். this is racemose, this is cymose. என்ன சார் ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸ்? In Racemose inflorescence, the inflorescence axis is indeterminate or indefinite in growth, continues to grow for a long time. Raceme மஞ்சரியிலே இந்த மஞ்சரியின் அச்சானது வரம்பற்ற வளர்ச்சியினை உடையது, தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். Indeterminate or indefinite in growth, வரம்பற்ற வளர்ச்சியினை உடைய மஞ்சரி. The Cymose inflorescence is always definite in growth because it terminates in a flower. சைமோஸ் மஞ்சரியானது வரம்புடைய வளர்ச்சியினை உடையது, ஏனெனில் குறிப்பிட்ட தூரம் வளர்ந்த பிறகு மலர் தோன்றிவிடும். இன்டிடர்மினேட் வரம்பற்ற வளர்ச்சி, டிடர்மினேட் வரம்புடைய வளர்ச்சி. In Racemose inflorescence, the flowers are arranged in acropetal succession. Racemose மஞ்சரியிலே மலர்கள் அடிமுதல் நுனி நோக்கிய வரிசையில் அமைந்திருப்பார்கள். அப்படின்னா கீழே மெச்சூர்டு ஃப்ளவர் இருப்பா, மேலே யங் ஃப்ளவர் இருப்பா. அடிப்பகுதியில் முதிர்ந்த மலர்களும் மேற்பகுதியில் இளம் மலர்களும் காணப்படும். In Cymose inflorescence, the flowers are arranged in basipetal succession. நுனி முதல் அடிநோக்கிய வரிசையில் அமைந்திருக்கும். நுனியில பார்த்தெல்லாம் மேல பார்த்தெல்லாம் முதிர்ச்சி அடைந்த மலர் இருப்பா, சைட்ல பார்த்தெல்லாம் இளம் மலர்கள் இருப்பாங்க. இங்க சைட்ல இளம் மலர்கள், சைட்ல முதிர்ந்த மலர்கள், மேல இளம் மலர்கள். இதுக்கு ஆப்போசிட். acropetal, basipetal. Centripetal pattern of flowering, centrifugal pattern of flowering. மைய நோக்கு மலர்ச்சி முறை காணப்படும், மைய விலக்கு மலர்ச்சி முறை காணப்படும். What is centripetal? Opening of flowers start from the periphery and ends in the center. மலர்தல் என்பது விளிம்பில் துவங்கி நுனியில் முடியும், மையத்தில் முடியும். அதாவது ஓரத்தில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் பூப்பா, நடுவில் இருக்கிறது லாஸ்ட் பூப்பா. இதுக்கு பேர் சென்ட்ரிபீட்டல் பேட்டர்ன் ஆஃப் ஃப்ளவரிங்.
மைய நோக்கு மலர்ச்சி முறைன்னு பேர். Here centrifugal, center to the periphery, நடுவில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் பூப்பா, ஓரத்தில் இருக்கிறது லாஸ்ட் பூப்பா. அப்ப indeterminate, determinate, acropetal, basipetal, centripetal, centrifugal, வரம்பற்ற வளர்ச்சி, வரம்புடைய வளர்ச்சி. அடிமுதல் நுனி நோக்கிய வரிசையில் அமைந்த மலர்கள், நுனி முதல் அடிநோக்கிய வரிசையில் அமைந்த மலர்கள். மைய நோக்கு மலர்ச்சி, மைய விலக்கு மலர்ச்சி. Centripetal pattern of flowering, periphery to the center. Centrifugal pattern of flowering, center to the periphery. இதுதான் ரெண்டுக்கு இருக்க பேசிக் டிஃபரன்ஸ். இந்த ரெசிமோட கேரக்டரும் சைமோட கேரக்டரும் ஒரு இன்ஃப்ளோரசன்ஸ்ல இருந்தால் அதுக்கு மிக்சடு டைப், கலப்பு வகை மஞ்சரின்னு பேர். இந்த மூணோட பண்பும் இல்லாமல் வித்தியாசமா இருந்ததுன்னா மஞ்சரி, அதுக்கு ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் பேர், சிறப்பு வகை மஞ்சரின்னு பேர். ரெசிம் இன்டிடர்மினேட், வரம்பற்ற வளர்ச்சி. ஆக்ரோபீட்டல் சக்சஷன், அடிமுதல் நுனி நோக்கிய வரிசையில் அமைந்த மலர்கள். Centripetal pattern of flowering, மைய நோக்கு மலர்ச்சி முறை. Cymos, determinate or definite growth, வரம்புடைய வளர்ச்சி. Basipetal succession, நுனி முதல் அடிநோக்கிய வரிசையில் அமைந்திருக்கும். Centrifugal pattern of flowering, மைய விலக்கு மலர்ச்சி முறையானது காணப்படும். இது ரெண்டோட கேரக்டரும் ஒரு இன்ஃப்ளோரசன்ஸ்ல இருந்ததுன்னா அது மிக்சடு டைப். யாரோட கேரக்டருமே இல்லாமல் இருந்ததுன்னா அதுக்கு என்ன பேரு? ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ், சிறப்பு வகை மஞ்சரின் பேரு. சயாத்தியம், ஹைப்பந்தோடியம், கொயனாம்பியம் அப்படிலாம் இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்கும், அதெல்லாம் இதில் வருவா. ஓகே, அது இந்த இடத்துல நீ ஞாபகம் வச்சுக்கோ இன்ஃப்ளோரசன்ஸை பொறுத்தவரை. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா அந்த இன்ஃப்ளோரசன்ஸ்ல வேற என்ன அப்படிலாம் உனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பேன். ஃப்ளவர் இஸ் அ மாடிஃபைடு ஷூட். ஃப்ளவரை பற்றி நம்மளுக்கு தெரியும், அடுத்தது பார்க்க போகிறோம். மாடிஃபைடு கண்டென்ஸ்டு ஷூட் மென்ட் ஃபார் ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு தண்டு, உருமாற்றம் அடைந்த தண்டு என்று மஞ்சரி மலர் அழைக்கப்படும், ஃப்ளார். Then shoot apical meristem changes into floral meristem. தாவரத்தண்டின் நுனிப்பகுதியில் காணப்படுகின்ற ஆக்கு திசுதான் மலர் ஆக்கு திசுவாக மாறுகிறது. ஏபிக்கல் நுனி ஆக்கு திசு, ஃப்ளோரல் மெரிஸ்டம் மலர் ஆக்கு திசு அப்படின்னு வச்சுக்கலாம். ஷூட் டிப் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்டு அ ஃப்ளவர், இட் இஸ் ஆல்வேஸ் சாலிட்டரி. ஒரு தாவரத்தண்டின் நுனியானது மலராக மாறியது என்றால் அது தனி மலராகத்தான் இருக்கும். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அந்த ஃப்ளோரல் ஆக்சிஸ், ஒரு மைய அச்சில் மலர்கள் கொத்தாக அமைந்திருந்தால் அதற்கு மஞ்சரி. இப்பதான் பார்த்தோம். இப்ப எதுக்காக இதை எனக்கு கொடுத்துருக்கேன், ஏன்னா இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன். இப்பதான் நம்ம இன்ஃப்ளோரசன்ஸ் பார்த்தோம். சிம்பிள் ஃப்ரூட், அக்ரிகேட் ஃப்ரூட், மல்டிபிள் ஃப்ரூட்னு உனக்கு தெரியும். தனிக்கனி, திரள் கனி, கூட்டுக்கனின்னு படிச்சிருப்பேன். Thus multiple fruit developed from the flowers present in the whole inflorescence. ஒரு மஞ்சரியில் உள்ள மலர்கள் அனைத்தும் இணைவதன் மூலமாக ஒரு கனியானது தோன்றியது என்றால் அதற்கு கூட்டுக்கனி என்று பெயர். மல்டிபிள் ஃப்ரூட் அப்படின்னா கூட்டுக்கனின்னு பேர். ஜாக் ஃப்ரூட், த சொரோசிஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட் சீன் இன் ஜாக், சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பேன். அதாவது பலாவிலே உங்களுக்கு சோரோசிஸ் வகை கனியானது காணப்படும் பேர். This fruit is developed from the inflorescence. இந்த பலா பழமானது சோரோசிஸ் வகை கனியானது எதிலிருந்து தோன்றும் என்றால் மஞ்சரியிலிருந்து தோன்றும். சிம்பிள் ஃப்ரூட் அப்படின்னா தனி பூலேந்து தோன்றும். அக்ரிகேட் ஃப்ரூட் தனி பூலேந்து தோன்றும். சிம்பிள் ஃப்ரூட் இஸ் டெவலப்டு ஃப்ரம் அ ஃப்ளவர். Aggregate fruit is also developed from a flower. If the fruit is developed from an inflorescence, they are calling it as multiple fruit. ஒரு மஞ்சரியில் உள்ள மலர்கள் அனைத்தும் இணைவதன் காரணமாக ஒரு கனியானது தோன்றியது என்றால் அந்த கனிக்கு கூட்டுக்கனி என்று பெயர். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் jackfruit. Okay, thanks a lot for hearing. Thank you very much. Thank you.